வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, இந்த நாட்களிலே மனிதர்கள் பல காரியத்தை குறித்து பயப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பலவிதமான காரியங்கள் மனித உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்தக்கூடியவைகளாய் இருக்கின்றன. ஆனால் மிகவும் துக்ககரமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு சந்ததியின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை குறித்த உணர்வும் தேவனுக்கு பயப்படுகிற பக்தியும் பயமும் இன்றி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வசிக்கிறோம். இப்பேற்பட்ட காலகட்டத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எவ்வாறு வாழ்வது என்பதை ஏசாயா 11 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னறிவிக்கப்பட்ட அந்த பகுதியிலே அவர் நடந்து கொள்ளுகிற நிலையை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை காணலாம். 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருப்பார் என்பதை குறித்து நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி முன்னறிவிக்கப்பட்ட காரியத்தில் அடங்கியிருக்கிற ஒரு வார்த்தை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது அவருக்கு பிரியமானது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அதிலே அவர் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் செய்கிற காரியம் என்ன? சங்கீதம் 22-23 வசனத்தின் முன்பகுதி. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் ஏதோ அவர் பயங்கரமானவர் என்றும் அவர் நடுங்கப்படத்தக்கவர் என்றும் அவரை காண முடியாது அப்பேற்பட்ட பயங்கரமான தோற்றம் கொண்டவர் என்ற ஒரு எண்ணம் அல்ல. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், கர்த்தர் நீதி நிறைந்தவர். அவரை என்னால் கண்டு அமைதியாக இருக்க முடியாது. அவருக்கு முன்பாக பயபக்தியோடு கூட நான் அவரை துதிக்க வேண்டும் என்ற உணர்வை அது நமக்கு உண்டாக்க வேண்டும். சங்கீதம் 33:8 வசனம். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. இங்கே கர்த்தரை அறியாத மற்ற நாடுகள் அல்லது ஜனங்கள் அல்லது ஜாதிகள் என்று நாம் அதை எடுத்துக்கொண்டால் அவர்களெல்லாம் நடுங்க வேண்டுமாம். ஏன்? புற ஜாதிகள், தேவனை அறியாத மக்கள் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், அவருடைய நியாய தீர்ப்புக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இவ்வாறாக நாம் பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு பயப்படுதல் என்பது அவரது பண்புகளை கண்டு அவரது குணநலன்களை கண்டு பயபக்தியுடையவர்களாய் இருப்பது, அவருடைய நீதியான நியாய தீர்ப்புகளை கண்டு அவருக்கு பயபக்தியாக அவருக்கு அஞ்சி அவருக்கு விரோதமாக நடக்காமல் இருப்பது. தேவனுக்கு பயப்படும் பயம் என்பது மகிழ்ச்சியுடன் அவரை துதித்து அவருடைய மகிமையை ஆராதித்து அவருடைய சித்தத்திற்கு தாழ்மையுடன் கீழ்ப்படிவது. சீஷர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் பேதுரு. ஆனால் அந்த பேதுருவினிடத்திலே இயேசுவானவர் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கவில்லை. யோவானிடத்தில் தான் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். இந்த யோவான் எப்பொழுதுமே ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன், எல்லா விதமான உரிமைகளையும் பெற்றவன், ஆண்டவரோடு கூட எளிதாக எல்லாவற்றையும் குறித்து பேசக்கூடியவன். அற்புதங்களை செய்கிற கர்த்தர் மென்மையானவர், இரக்கம் மிகுந்தவர், மனதுருக்கம் கொண்டவர், அன்பின் இரட்சகர், தியாகம் செய்பவர் என்றெல்லாம் அவரை பற்றி அறிந்திருந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 17 வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவர் யார் என்பதை அறிந்து அவருடைய தன்மைகளை கண்டு அவரை பார்த்த மட்டிலே நாம் பாவிகள் என்ற உணர்வோடு பாவ உணர்வடைந்து
தேவனே, நீர் பரிசுத்தமுள்ள கர்த்தர், நான் பாவி, உம்மை அண்டிக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே முழுவதுமாக விழுந்து சரணாகதி அடைவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவ்வாறு விழுகிறவர்களை ஆண்டவர் அவ்வாறே விட்டு விடாதபடிக்கு அவர்களை தூக்கி எடுத்து வலது கரத்தை வைத்து பயப்படாதே என்று உரைக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிலே என்னிலே இருக்கிறதா என்பதை சிந்தித்து இந்த நாளை கழித்திடுவோம். தேவன் நம்மை அவருடைய கரத்தினால் அணைத்துக் கொள்வாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.